இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன தமிழ்நாட்டில் சொன்னாங்க. எல்லாருமே கேட்கிறாங்க, நீங்க சட்ட ஒழுங்கு பற்றி பேசுறீங்க, பீகார்ல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் சரியா இருக்கா, நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சரியா இருக்கா, ஆனா இங்க மட்டும் சட்ட ஒழுங்கு மோசம் இல்லை, பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறதுன்னு சொல்றீங்க, நீங்க ஆளுநர் மத்திய பிரதேசத்தில் சரியா இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் சரியா இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. அதே மாதிரி மது விவகாரம் பேசும்போது நீங்க மட்டும்தான் மது இருக்கா, உத்தரப்பிரதேசத்தில் மது இல்லையா, இங்க விட அதிகம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இப்படிதான் பேசலாம். நீங்க திமுக எத்தனை கேட்ட ஒரு காலத்துல வெளியே பேசணும், உன்ன கேட்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் எதிர்த்து சொல்றேன்னு கேட்பான். அப்படி சொல்லாதீங்க, பிஜேபி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் அவன் சொல்றான். நீ உத்தரப்பிரதேசத்தை பத்தியோ, கர்நாடகாவை பத்தியோ, அல்லது குஜராத்தை பத்தியோ, அல்லது மத்திய பிரதேசத்தை பத்தியோ நீ கவனிக்க. தமிழ்நாட்டில் என்ன அதுதான் அவசியம். ஏனென்றால் நான் தமிழர். இங்க திமுகவுக்கு அந்த அவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணுவாங்க. இங்க தமிழ்நாட்டில் ஏங்கிடம் பேசும்போது என்ன மாதிரி ஒரு நாள் தமிழ் பேச முடியும்? நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சொந்தக்காரன். அப்ப நான் தமிழ் இல்லையா? அதனால நாமளுமே கூட பல முகநூல் தான் பார்க்கணும். முகநூல் தான் நம்முடைய வாசகர்களுக்கு அடிப்படையே முகநூல் தான். ட்விட்டர்லாம் கூட அடுத்தது முகநூல்ல தான் நம்ம கிட்டத்தட்ட 10-12 வருடங்கள் நினைக்கிறேன். நாம அங்கிருந்து தான் இதை போய்க்கிறோம். ஸோ நாம கேட்பது என்ன, சொல்வது என்ன சொன்னா அதிகரித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுனா என்ன அப்படின்னு சொன்னா பொது அமைதிக்கு பங்கம் வருது. கடந்த 4 வருடங்கள்ல நாம பார்த்தோம்னு சொன்னா தெருக்கள் சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த தெருக்கள்ல போகும் பொழுது சும்மா பசங்க எடுத்து ஒரு அறுவடை சொல்றது, கத்தியால வெட்டுறதெல்லாம் அதிகரித்து இருக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து. இது முன்னாடி இல்லையா? இருந்துச்சு. இது பீகார்ல இருக்குதா? இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? இருக்கு. நான் இல்லை என்றதான் மறுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம சில விஷயங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவதும் தவறு என்று தான் நினைக்கிறேன். அதில் கூட என்னுடைய நண்பர் சிவா அவர்களும் வாக்கிங் பேசி அப்போ ஒரு விஷயம், துணை முதலமைச்சர் அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக ஒரு முகநூல் நண்பர் எனக்கு பதிவு பண்ணுவாங்க. நீங்க துணை முதல்வர் சொல்லாதீங்க அப்படின்னா அதுக்கு சில மேற்கோள்களை நாம் உதாரணம். ஒரு விஷயத்தை நாம் பேசும்பொழுது அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், என்னவாக அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை உணர்ந்து நாம் 5 பேரும் ஒரே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனத்தோட பதிவுகள் இருக்க வேண்டும். சார் அது என்ன சார், ஸ்டாலினுக்கு மட்டும் உடனே அரெஸ்ட் பண்றாங்க, ஆனா மோடிக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் நாம சரியில்லைன்னு சொன்னா அவங்க நம்ம குறை சொல்றாங்க. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் கேட்காதீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிடுவோம். பெண்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஏன் அதிகரித்திருக்கிறது? பேப்பர் தினம் பார்த்தோம்னா ஒரு நடுநிலை பள்ளியில 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் மீது ஒரு குழந்தை, பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் யார் செய்கிறது சொன்னா ஆசிரியர். அந்த அதற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால் சாராயம். அப்போ மது அருந்துவது என்பது ஒரு சாதாரண பழக்கமாகிவிட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆசிரியர் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை மீது ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கிற அளவுக்கு இந்த
இன்றைக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து மிக மோசமாக இதற்கு காரணமாக தனிமனித குற்றம். அதை பேசினா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துனேன், அரசு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு அரசின் மீது நான் குற்றம் சுமத்த நான் விரும்புகிறேன். ஆனால் சமூகத்தின் மீது இட் இஸ் சோசியல் ஈவல். சமூக அவலத்தை நாம் எப்படி தடுத்து போறோம் அப்படின்னு தான். நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ் சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா? கவலையை விடுங்க. உடனே yachtpro24.com இல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.